பனிப்போருக்கு முக்கிய காரணம் என்ன? சரியான விடை கம்யூனிசத்திற்கும் முதலாளித்துவத்திற்கும் இடையிலான கருத்தியல் வேறுபாடுகள். ஜோசப் ஸ்டாலின் 1922 முதல் 1953 வரை எந்த நாட்டை வழிநடத்தினார்? சரியான விடை சோவியத் யூனியன். 1957 அமெரிக்காவுடன் விண்வெளி போட்டியை தூண்டிய சோவியத் செயற்கைக்கோளின் பெயர் என்ன? சரியான விடை ஸ்புட்னிக். 1953 முதல் 1961 வரை மற்றும் மீண்டும் 1969 முதல் 1974 வரையிலான பனிப்போர் காலத்தில் அமெரிக்காவை வழிநடத்தியவர் யார்? சரியான விடை டுவைட் டி. ஐசனோவர். 1953 இறந்த சோவியத் தலைவரின் பெயர் என்ன? சரியான விடை ஜோசப் ஸ்டாலின். எந்த நிகழ்வு பனிப்போரில் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தியது மற்றும் அமெரிக்காவிற்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையில் அதிகரித்த பதட்டங்களுக்கு வழிவகுத்தது? சரியான விடை பெர்லின் சுவர் கட்டுமானம். சீர்திருத்தங்கள் மற்றும் கிளாஸ்நோஸ்ட் கொள்கைகளுக்கு பெயர் பெற்ற 1980களின் பெரும்பாலான சோவியத் ஒன்றியத்தின் தலைவர் யார்? சரியான விடை மிகைல் கோர்பச்சேவ். வளிமண்டலத்திலும் அண்டவெளியிலும் அணு ஆயுத சோதனைகளை தடை செய்து 1963 கையெழுத்தான ஒப்பந்தத்தின் பெயர் என்ன? சரியான விடை பகுதி சோதனை தடை ஒப்பந்தம். எந்த நாடு பனிப்போரின் போது அதன் தலைநகரம் பெர்லின் சுவரால் பிரிக்கப்பட்டது? சரியான விடை ஜெர்மனி. 1961 முதல் 1963 வரை அமெரிக்காவை வழிநடத்தியவர் மற்றும் கியூபா ஏவுகணை நெருக்கடியில் முக்கிய பங்கு வகித்தவர் யார்? சரியான விடை ஜான் எஃப். கென்னடி. இந்த வினாடி வினா உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.